என்ன வீடியோ தானே பாக்குறீங்க. 2026 2020 வேர்ல்டு கப் ஃபைனல் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி அகமதாபாத் பிச்சில் இப்படி ஒரு சரித்திரம் இந்தியாவுக்கு இது வரைக்கும் நடந்ததில்ல, வாட்டி நடந்திருக்கு. அதாவது இந்த வேர்ல்ட் கப் வின்னிங்கை வந்து நம்ம 11 பேருக்கும் டெடிகேட் பண்ற மாதிரி தான். ஸோ 11 பேர்த்துக்கும் என்னென்ன ரோல் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க கேட்கலாம், டேய் ரேஜ் பைட்டு தாண்டா நீங்க நல்லா பண்றீங்க, அதே பண்ணுங்கடா, இது எதுக்குடா பண்றீங்கன்னு கேட்கலாம். அது ரேஜ் பைட் பண்ணலாம் தான், பட் ஜெயிச்சிட்டோம், அதனால ரேஜ் பைட் வராது. அந்த ஸ்கிட் வீடியோ கண்டிப்பா வரும். இது வந்து மனசுல இருக்கிறது யார்கிட்ட பேச இந்தியன் டீமை பத்தி அப்படிங்கிற நமக்கு இருக்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் தானே. ஓகே, இங்கே பேசிடுவோம் தான். ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா டோர்னமெண்ட் ஃபுல்லா அவுட் ஆஃப் ஃபார்ம். அடிப்பானா மாட்டானா இவனெல்லாம் எதுக்குடா டீம்ல கொண்டு வந்தான். ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல இவன் வந்ததுனாலதான் டீமே நல்லா இருக்கு, பேட்டிங்கே செம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படி இப்படின்னு பேசி வேர்ல்டு கப் வந்தோடனே மொத்தத்துக்கு இந்த பலூன்ல காத்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேட்டிங். ஒரு மேட்ச்ல கூட அடிக்கல. ஜிம்பாப்வே மேட்ச்ல ஓகேன்னு அடிச்சாப்ல. ஓகே, அடுத்து ஃபைனல்ஸ்ல 51 ரன் அவர் இருக்கிறதுனாலதான் அந்த ஓப்பனிங்ல என்னமோ ஒரு தீபாவளி மேட்ச் மாதிரி இருந்துச்சு. ஓப்பனிங்ல செம்ம செட்டா அபிஷேக் சர்மா ஃபைனல்ல ஒரு டைலாக், ஃபைனல் வந்தா விராட் கோலி, ஃபைனல் விராட் கோலி, ஃபைனல் விராட் கோலின்னு சொல்லியே ஃபைனல்ல ஒரு வழியா அடிச்சிட்டாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றதா இந்த வீடியோ. வாழ்த்துக்கள். அடுத்து இங்கிட்டு சஞ்சு சாம்சன். அதாவது சாம்சனை பத்தி சொல்லணும்னா, உலகத்துல ஒரு மனுஷனுக்கு நெகட்டிவிட்டி வரும்னு தெரியும், ஆனா இப்படி ஒரு நெகட்டிவிட்டி வருமான்னு தெரியாது. ஒரு டைம்ல இவர் தான் ஓப்பனர், இவரைத்தான் நாங்க வந்து எல்லா மேட்சுக்கும் உட்கார வைக்க போறோம் பேட்டிங்ல அப்படின்னு சொல்லல. திடீர்னு உட்கார வச்சாங்க, ஆனா பேட்டிங்ல இல்ல, சேர்ல உட்கார வச்சிட்டாங்க. திடீர்னு மிடில் ஆர்டர்னாங்க, திடீர்னு இது அதுன்னாங்க. வேர்ல்டு கப்ல அவர் எடுக்கவே இல்லை ஸ்குவாடுல. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லியே ஆகணும். அந்த மேட்ச்ல இந்தியா தோத்தாங்க, சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தாரு. இன்னொன்னு இருந்துச்சு, சாம்சன் வந்து விளையாண்டா 4 மேட்ச் தான் அடிப்பாரு, அடுத்து ஃபுல்லா அடிக்க மாட்டாரு, மொதல் 4 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ட்டு அதுக்காகவே என்னமோ அந்த ஃபுல்லா அடிக்க விடாம, அதாவது விளையாட விடாம இந்த இதுல 4 மேட்ச் தான் விளையாட வச்சாங்க. 4 மேட்ச்லயுமே விளையாண்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ரெஸ்பெக்ட் ப்ரோ, போதும், நீ சாதிச்சுட்ட. உண்மையான அந்த சூரரை போட்டுல அந்த சூர்யாவுக்கு கண்ணு கலங்குற மாதிரி இவர் பெர்ஃபார்ம் பண்ணல வந்துச்சு பாருங்க, ஒரு பேட்டிங் சாதிச்சுட. சூப்பர், உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து இஷான் கிஷன். இந்த இஷான் கிஷன் வந்து இந்தியன் டீம்ல பார்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இவரை எப்படி T20 கொண்டு வந்தாங்கன்றதுக்கு வந்து யாருக்கு பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். அதாவது RP சிங்கும் பிரகன் ஓஜாவும் ஸ்மார்ட்னு ஒரு டிராஃபி டோர்னமெண்ட் நடக்குது, எத்தனை பேத்துக்கு தெரியும். அதுல போய் இஷான் கிஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு எடுத்துட்டு வந்து ஒன்டோன்ல விளையாடாச்சாங்க. ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனும் ஓப்பனிங் பண்ணாங்க. அந்த ஓப்பனிங்ல ஒரு கிளிக் ஃபயர் ஆகல. ஒன்டவுனுக்கு அப்படியே இஷான் கிஷனை கொண்டு வந்தாங்க. ஓப்பனிங்ல சஞ்சு சாம்சனை கொண்டு வந்துட்டு இஷான் கிஷனை ஒரு இடம் தள்ளி இறக்க விட்டாங்க. அப்படியே அந்த டிரான்சிஷன், அந்த பாக்கெட் டைனமோ என்று அழைக்கப்படும் ஒரு பாக்கெட் டைனமோ பிளேயர் தான் அவரு வந்தாரு. அவர் அதாவது இந்த டீம்ல யாருமே அவங்களோட பர்சனல் ஸ்கோருக்காக விளையாடவே இல்லை. எல்லாருமே இந்தியா டீம் ஜெயிக்கணும், அதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும். வந்து ஃபர்ஸ்ட் பால் நான் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் அடிச்சு அவுட் ஆவேன்ற கான்செப்ட்ல தான் இருந்தாங்க. இஷான் கிஷன் ஸ்ரீலங்கா மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. சாரி, ஸ்ரீலங்கா மேட்ச்ல இல்லை, ஸ்ரீலங்கா டீம் கூட, ஸ்ரீலங்கா ஊர்ல போய் பாகிஸ்தான் கூட மேட்ச். அந்த மேட்ச்ல வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, இந்த கிரவுண்ட்ல இப்படி எல்லாம் ஆட முடியாது, இந்த கிரவுண்ட்ல எல்லாருமே ஒரு மாதிரி 150 அடிச்சாலே போதும், இந்த மேட்ச்ல ஓடிஐ மாதிரி தான் விளையாடணும், அடிச்சாட முடியாது, இன்டென்ட் காட்ட முடியாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்டென்ட்னா இஷான் கிஷன்ற மாதிரி அந்த மேட்ச்ல ஒரே மேட்ச்ல சம பெர்ஃபார்மன்ஸ் மிச்ச மேட்ச்லயும் பண்ணியிருக்காரு. பட் ஒரு மேட்ச்ல நல்ல ஹைலைட்டான பெர்ஃபார்மன்ஸ்னா இது. இப்போ அபிஷேக் சர்மாவுக்கு ஃபைனல்ஸ், சஞ்சு சாம்சனுக்கு சொல்லவே விளையாண்ட எல்லா மேட்சுமே ஹைலைட்டு. அது மாதிரி இஷான் கிஷனுக்கு இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா நேற்று ஃபைனல்ஸ்லையுமே ஒரு மாதிரி ஒரு இம்பாக்டை காட்டி விட்டு தான் போயிருக்காப்ல. ஸோ இஷான் கிஷனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து சூரியகுமார் யாதவ், கேப்டன் ஆஃப் த டீம், பேட்ஸ்மேன் ஆஃப் த டீம்ன்றது ரெண்டாவது. அது வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச வேணாம், ஏன்னா எதுவும் பண்ணலையே. ஒரே ஒரு மேட்ச் USA கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்சாரு. ஆனா அந்த மேட்ச்ல வந்து அவர் அடிச்சதுனால தான் அந்த டோர்னமெண்ட் ஒரு மாதிரி அலைவாச்சு. இல்லாட்டினா அந்த மேட்ச் ரொம்ப கேவலமா சோக் ஆகுறது ஒரு செமிஃபைனல் சந்தேக அப்புறம் தான் சோக் ஆகும். ஆனா அந்த மேட்ச்ல தான் ஓப்பனிங் மேட்ச்லயே சோக் ஆடான்ற மாதிரி அந்த மேட்ச்ல ஆனா நல்லா பண்ணாரு.
அடுத்து பேட்டிங்ல ஒன்றும் இல்லை ஒத்துக்கிறனும் இல்லை, ஆனால் அடிக்க போய் தான் அவுட் ஆனாரா அதையும் சொல்லிடணும். கேப்டன்ஷிப், அதாவது இவர் வந்து ஒரு மாதிரி எல்லாரோட கிரேஸை பிடிச்சிட்டாரு. இவர் வந்து ரோஹித் சர்மாவால தான் இவ்வளவு, விராட் கோலினால தான் இவ்வளவு, தோனினால தான் இவ்வளவுன்ட்டு அதாவது உண்மையை சொல்லிட்டாரு. உள்ளதை சொல்றது ஒண்ணு, உண்மையை சொல்றது ஒண்ணு. ரோஹித் சர்மா போட்டு தந்த பாதையில நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஃபீல்டிங்ல ஒரு மாதிரி கூல் காமன் கம்போசரா இருந்து எப்படியெல்லாம் பவுலிங்கை ரொட்டேட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பவுலிங்கை ரொட்டேட் பண்ணி ஒரு மாதிரி சாம்சன் வந்தோடனே இவர் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது மும்பை இந்தியன்ஸ்க்கு இவரோட ஸ்லாட் வந்து ஒரு ஃபோர்த் ஸ்பாட்ல இவர் பர்ஃபெக்டா சூட் ஆவாரு. அந்த இடமே இங்கேயும் கிடைச்சிருச்சு. சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப்ல சூப்பரு, பேட்டிங்ல எஸ் மட்டும்தான், மிச்ச அப்பரு என்கிட்ட போயிருச்சு. சூரியகுமார் யாதவ் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து திலக் வர்மாவுக்கு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே பெருசா செட் ஆகல மீன்ஸ் எப்படி சொல்றது, அடிச்சாரு ஆனா டாட் பால் ப்ரெஷர் வந்துச்சு. அதாவது இவர் வந்து 6 அடிக்கிறாரா, அடுத்த 2 பால் 3 பால் டாட் ஆகிறாரு, ஸ்ட்ரைக் மாற்ற மாட்டாருன்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் சஞ்சு, அதாவது திருப்பி அதான் சொல்றேன், அந்த சஞ்சு சாம்சன் மேல வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு இடம் கீழே இறங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி செம பூஸ்டப் ஆயிருச்சு. திலக் வர்மா வந்து எல்லா மேட்ச்லயும் இன்டென்டா காமிச்சாரு. அதாவது வந்தோடனே இந்த ஒரு மேட்ச்ல எல்லாம் 7 பாலுக்கு 21 ரன் அந்த மாதிரி வந்து சைலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான் அவரோட வேலைன்ற மாதிரி. திலக் வர்மா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து த மேன், அதாவது இந்த ஆட்டிடியூட், த ஆரா எல்லாமே சொல்லலாம், மிஸ்டர் ஹர்திக் பாண்டியனின் ராஜ்யம் அப்படின்னே சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்ல 2 சீம் பவுலரோட தான் போயிருந்தாங்க. இன்னொரு சீம் பவுலரா ஹர்திக் பாண்டியா தான் இருந்தாரு. பேட்டிங்கை பத்தி நம்ம என்னத்தை பேச, அவரோட ஆட்டிடியூட பத்தி நம்ம என்னத்தை பேச, பவுலிங்கை பத்தி நம்ம என்னத்தை பேச, ஃபீல்டிங் எதை பத்தி என்ன பேசன்றதை விட அவரோட ஒரு அண்டர் டாக் பர்ஃபார்மன்ஸ்ன்னு ஒன்று நான் சொல்லணும். அது மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஹர்திக் பாண்டியா பத்தி எல்லாமே தெரியும், வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர். அந்த இங்கிலாந்து மேட்ச் செமிஃபைனல்ல 19வது ஓவர்ல லாஸ்ட் பால், அந்த ஒரு பால்னால தான் இன்னைக்கு நம்மகிட்ட கப்பு இருக்குன்ட்டு ஒரு பாயிண்ட்டை சொல்றேன். அந்த ஒரு பால்ல ஒரு 4 or 6 கொடுத்துருந்தா மேட்ச் கண்டிப்பா மாறி இருந்திருக்கும். 6 பால்ல 30 ரன் இருந்தது, ஒரு 4 ஒரு 6 போயிருந்துச்சுன்னா கடைசி ஓவர்ல 24 பெத்தல் கண்டிப்பா அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால ஹர்திக் பாண்டியாவுக்கு அந்த ஒரு பால் நான் ஹைலைட்டா சொல்றேன். ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து சிவம் தூபே, த மோஸ்ட் அண்டர் டாக் பர்ஃபார்மர் ஆஃப் த டோர்னமெண்ட்னா சிவம் தூபே. பேட்டிங்ல ரன் அடிக்கல இல்லை, அதாவது ஒரு 50 அடிச்சாரு இல்லைன்னு சொல்லல. அந்த ஒரு இம்பாக்ட் திடீர்னு ஒரு மாதிரி இப்படி போயிட்டு அந்த ஆரோ இப்படி இறங்கல, தூபே வந்து இப்படி திருப்பி ஏற்றி விட்டு மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. சிவம் தூபே த அண்டர் டாக் பர்ஃபார்மர். பேட்டிங்ல அவரால் முடிஞ்ச அளவு, அதாவது இவர் விளையாடுறது மேக்சிமம் 24ல ஹர்திக் பாண்டியா ரோல 26ல சிவம் தூபே பண்ணாருன்னே சொல்லலாம். எல்லா மேட்ச்லயும் வந்து கடைசி 6 பால் 8 பால் இருக்கும், இவர் ஒரு 30 ரன் அடிச்சுட்டு முடிச்சிருவாரு. நேற்று ஃபைனல்லே அதான், கடைசி ஓவரில் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சு கொடுத்துட்டாரு. பவுலிங் சொல்லவே வேணாம், அந்த ஒரே ஒரு ஓவர் 6 ஓவருக்கு 30 ரன்னை தடுத்து கொடுத்தாரு. எல்லாரும் சொன்னாங்க என்ன 6 ஓவரில் 30 ரன் இவர் எப்படி கொடுப்பாரு, அதான் கிடையவே கிடையாது. எஸ் தயால் ஓவரில் ரிங்கு சிங் 6 பால்ல 30 ரன் அடிச்சு கொடுத்தாருல, அது மாதிரி யாருனாலும் போடல. இத்தனைக்கும் சிவம் துபேவோட எஸ் தயால் வந்து நல்ல பெர்ஃபார்மரான பவுலர் தான், அவரே அடிக்கல, சிவம் துபே போட்டாரு. அவர் ஒரு மாதிரி நல்லா போட்டு அந்த 2 பால் கிட்டத்தட்ட 3 பால் சொல்லலாம் பெத்தலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. அதனால தான் ஃபைனல் சொன்னோம். இப்போ ஃபீல்டிங்கை பத்தி நம்ம பேச வேண்டாம். சிவம் துபே ஃபீல்டிங்கும் சிவம் துபேக்கும் வெது தூரம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சிவம் துபேக்கு ஒரு அடுத்து த மோஸ்ட் எத்தனை மோஸ்ட் வேணாலும் போட்டுக்கோங்க. அண்டர் டாகின் உச்சம், அண்டர் கீழே இருக்கிற அண்டர் டாக்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இவர் ஒருத்தர் தான், அக்சார் பட்டேல். இவரை வந்து செல்லமா பாப்புன்னு சொல்றாங்க, நம்ம இவரை பப்புன்னு சொல்லுவோம். அதனால ஏன்னா இவருக்கு செல்ல பேர் வைக்கணும்னு எனக்கு ஆசை. இவருனாலதான் நம்மகிட்ட T20 வேர்ல்டு கப் கன்ஃபார்மா இருக்கு. மிச்ச பிளேயர்ஸ்னால இருக்கு, எல்லாத்துக்கும் இதே தான் சொல்றேன்னு இல்லை, பட் இவருனாலதான், இவர் கொடுத்த எல்லாத்தினாலதான் நம்மகிட்ட இன்னைக்கு கப் இருக்கு. ஆக்சுவலா இவர் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இவர் தான் வைஸ் கேப்டன், ஆனா இவரே உட்கார வச்சிட்டாங்க. இருக்கு திருப்பி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த மேட்ச் இந்தியா தோத்தனால திருப்பி அக்சார் பட்டேல் வந்தாரு, வெர்ஷன் 2.0 அப்படின்னே சொல்லலாம். பேட்டிங் இவருக்கு அதிகமா சான்ஸ் கிடைக்கல. எங்க மேல இருக்கிறவங்களே எப்படி அடிச்சா எங்கிட்ட இவருக்கு பேட்டிங் கிடைக்க. பவுலிங் பத்தி சொல்ல வேணாம், இவர் வந்து பவுலிங் கம் ஆல்ரவுண்டர் தான். நேற்று கிளென் பிலிப்ஸ் விக்கெட்டு, நேற்று ஒரு மாதிரி 3 விக்கெட்டு 3மே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இவருக்கு நான் எதுக்கு இப்ப அண்டர் இவ்வளவு சொன்னேன்னா,
இந்தியா டீம்ல ஃபீல்டிங் வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருந்துச்சு. எப்படி ஈஸி கேட்சை பிடிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த டஃபஸ்ட் கேட்சை வந்து அசால்ட்டாக பிடிச்சிடுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இஷான் கிஷன், திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல். ஓப்பனில் சொல்லணும்னா அக்ஷர் பட்டேல் கேட்ச் பிடிச்சதுனால இங்கிலாந்து கூட 2 கேட்ச் தான் மொத்த மேட்சை மாற்றி மொத்த கப்பையும் கொடுத்துருச்சு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் கேட்ச்னால தான் இந்தியா வேர்ல்ட் கப்பை கேட்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். அடுத்து மிஸ்டர் ஹர்ஷ்தீப் சிங். ஏப்பா உனக்கு ஏன்பா ஒயிடா போட்டுக்கிட்டு இருக்க, ஏன் என்னாச்சு? ப்ரெஷர் நல்லா ஹேண்டில் பண்ணுவேன், ஆனால் ஒரு மாதிரி நல்ல டோர்னமெண்ட் தான். ஹர்ஷ்தீப் சிங் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி நல்லா பண்ணார். நேற்று மேட்ச்சில் ஓப்பனிங் ஸ்பெல் வந்து சூப்பராக பண்ணார். ஏன்னா நம்ம வந்து இந்தியா பேட்டிங் பண்ணல என்ன ஈஸியாக அடிக்கிறான், அப்போ நமக்கும் ப்ரெஷர் வருமானு யோசிச்சுட்டு இருக்கல. ஹர்ஷ்தீப் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா பண்ணார். ஆனால் ஒயிடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். கொஞ்சம் இல்லை, ஒயிடே போட வேண்டாம், முடிஞ்சளவு ஒயிடை அவாய்ட் பண்ணிருங்க. ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. அதாவது ஜஸ்பிரீத் பும்ரா, இவரை வச்சுதான் இந்தியன் டீம் பவுலிங் யூனிட்டே இயங்குதுன்னே சொல்லலாம். சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுக்கு என்ன சொல்லலாம், நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் அதனால எனக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான ரீசன் பும்ரா தானே. அவர் பெருந்தன்மையாக சொன்னதில்லை, உண்மை அதுதான். இவர்னால எப்படி இப்படி ஒரு பவுலிங் போட முடியுதுன்னு உண்மையிலே இப்போ வரைக்கும் தெரில. அந்த ஆஃப் கட்டர் டெலிவரின்னு ஒன்று இருக்கு. நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 விக்கெட் எடுத்தார், 4மே ஆஃப் கட்டர் தான். நேற்று மேட்ச்னு இல்லை, இங்கிலாந்து கூட கடைசி 16-18 ஓவரில் 1 ஓவரில் 6 ரன், 1 ஓவரில் 8 ரன். பேட்ஸ்மேனுக்கே தெரியல எந்த ஓவர் அட்டாக் பண்ணலான்னு யோசிக்கல. சரி இந்த ஓவர் அட்டாக் பண்ணலான்னு யோசிக்கல, திடீர்னு பும்ரா. சூரியகுமார் யாதவுக்கு, ரோஹித் சர்மாக்கு எப்படி சொல்றது, ஒரு ஆயுதம்னே சொல்லலாம். இந்த ஆயுதத்தை நம்ம இப்ப யூஸ் பண்ணிடணும். ரன்னு போதா பும்ரா, ரன்னு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணுமா பும்ரா, டெத் ஓவர்ல பவுலிங் பண்ணணுமா பும்ரா, விக்கெட் எடுக்கணுமா பும்ரா, ரன்னை கண்டெயின் பண்ணணுமா பும்ரா. டே பும்ரா பும்ரா பும்ரானா அவ்வளோ பண்றாருல, வேற என்ன பண்ண. பும்ரா த ரியல் கோட், அவரோட செலிப்ரேஷன் அவருக்கே. பும்ரா இவருக்கு எனக்கு என்ன சொல்லனே தெரில. இவருக்கு ஒரு அகமதாபாத் வந்து இவரோட ஹோம் கண்ட்ரின்னு எல்லாத்துக்குமே ஹோம் டவுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் 23 இவருக்கு வந்த மெமரிஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. அதை மறந்து 26 அந்த பொண்ணுக்கு இவர் மறந்து போட்டுக்கிட்டாரு. இவரை நம்ம ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் ஒன்றும் பண்ணலை. ஆனால் அந்த ரியல் ஓஜின்னு வச்சுக்கிறோம் சரியா. அதனால இவர். அடுத்து வருண் சக்கரவர்த்தி. டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல நல்லா பண்ணிட்டு டோர்னமெண்ட் கடைசியில என்னமோ பண்ணிட்டாரு. இவரும் அபிஷேக் சர்மா மொத்தத்துக்கும் ஒன்றும் பண்ணலை. இவர் வந்து ஓப்பனிங்லாம் நல்லா போட்டாரு, திடீர்னு இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு செகண்ட்ல ஐயோ இவருக்கு பவுலிங் வந்தாலே ரன்னு போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு, இவர்னால தான் நம்ம வந்து வேர்ல்டு கப்பே ஜெயிக்க போறோம். அடுத்து இவர் பவுலிங் போடல, ஐயோ இவர் போடுறாரு ரன்னு போயிடும், விக்கெட் வராதுன்ற ஒரு பயம் வந்துருச்சு. பட் நேற்று நல்லா போட்டாரு. ஒரு பிளேயருக்கு எப்பவுமே ஃபார்ம்ன்றது மேலே வரும் திடீர்னு போகும், மேலே வரும் திடீர்னு போகும். ஸோ இவரும் கண்டிப்பாக வருவார். மித்தபடி முகமது சிராஜ், மிச்சபடி ரிங்கு சிங், வேற யார், வாஷிங்டன் சுந்தர், இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கோப். சிராஜ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்ல பவுலிங், ஓப்பனிங் அவர் தானே போட்டாரு. அந்த யூஎஸ்ஏ மேட்ச் கூட அது ஒரு நல்ல ஸ்பெல்லு. ரிங்கு சிங் ஃபீல்டிங்ல சூப்பர். வாஷிங்டனுக்கு ஓகே, நாட் பேட் ஆஃப் த டோர்னமெண்ட். வேற எந்த பிளேயர்ஸையும் விட்டோமா? நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்றதுக்கான வீடியோ தான். ஸோ எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பா அடுத்து அந்த ஸ்கிட் வீடியோல உங்களுக்கான அந்த கண்டென்ட்டோட வர்றோம். மறுபடியும் சொல்றோம், இந்தியா 2026 கப்பு ஜெயிச்சிருச்சு. இனிமேல் எவனா இருந்தாலும் வாங்கடா, யாருண்ணா ஆஸ்திரேலியா வாங்கடா, டே வாங்கடா, வந்து சொல்லிங்கல்ல எங்கிட்ட தான் வேர்ல்டு கப் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. நாங்க திருப்பி இப்ப கேட்கிறோம்டா, நீங்க வந்து நாங்க 2020 பொருட்டா மதிக்கலன்ற இல்லடா. நான் சொல்றேன்டா, நாங்க வந்து டெஸ்ட்டை நாங்க பொருட்டா மதிக்கல, 50 ஓவரை பொருட்டா மதிக்கல. நீ அப்படி சொல்லல, நாங்க இப்படி சொல்லக்கூடாதா? வாடி அடுத்து யாருனாலும் வாங்கடா, 2020 நாங்க தான்